தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் தருமத்தின் ஆகுதி அப்படின்ற வெண்ணிலா அம்மையார் அவர்களுடைய ஒரு சிறுகதையினை பார்க்கலாம். மகாபாரதத்தினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரமாகிய திரௌபதி தனது எண்ண ஓட்டங்களை தானே பதிவு செய்வது போல கட்டமைக்கப்பட்ட அருமையான சிறுகதை இது. நாகரிக சமுதாயத்தில் தரும நெறியுடன் வாழக்கூடிய ஒரு நாகரிக சமுதாயத்தில் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு குடும்ப அமைப்பு தான் திரௌபதிக்கு வாய்த்தது. இதை ஒரு குற்ற உணர்ச்சியோடவே அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. 5 கணவர்களுக்கு ஒரு மனைவி அப்படின்ற விதத்துல இருந்த ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை கதை முழுவதுமே விவரிச்சிருப்பாங்க. இதுல கதையோட அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 கணவர்கள் இருந்த போதிலும் தனக்காக அன்பு செய்யக்கூடிய, தன் மீது மட்டுமே அன்பு செய்யக்கூடிய அந்த ஒரு நெருக்கமான ஒருத்தர் கூட இல்லாம போனதுதான் தன்னோட துரதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி அந்த கதையில அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த கதையில திரௌபதி நெருப்பிலிருந்து உதித்தவள் அப்படின்றதுனால ஒரு சிறு மாசு கூட தங்களை அண்டாது அப்படின்ற மாதிரி தருமர் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருப்பாரு. திரௌபதி சொல்லுவாங்க, தருமருக்கு எப்பவுமே தான் ஒரு தோழியாக தான் தேவைப்பட்டேன். அதாவது எப்பவுமே தரும விசாரணைகளை தன்னோட பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய இம்மை மறுமை பற்றி பல வித விஷயங்களையும் ஒரு அறிவார்ந்த தோழியிடம் பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு ஆண்மகனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த ஒரு நிலையில மட்டும்தான் தருமர் தன்னிடம் இருந்தார் அப்படின்ற மாதிரி திரௌபதி சொல்லியிருப்பாங்க. இப்போ திரௌபதி திரும்ப தனக்குள்ளேயே கேட்டுக்குவாங்க, ஒருவேளை தருமரை தன் மீது காதல் கொள்ள செய்வதற்கு தன்னுடைய அழகு போதுமானதாக இல்லையோ அப்படின்னு கூட அவங்க ஒரு கேள்வியை போட்டுக்குவாங்க. திரௌபதி கருமை, மின்னும் கருமை நிற அழகு, குந்தி தேவியால் பலமுறை பாராட்டப்பட்ட, உன்னை போல ஒரு அழகி அஸ்தினாபுரத்திலேயோ ஏன் இந்த உலகத்திலேயோ கூட கிடையாது, அழகுனா அப்படி ஒரு அழகு, கருமை நிறம் மின்னும் அழகு அப்படின்னு சொல்லி குந்தி தேவியாலேயே பாராட்டப்பட்ட தனது அழகு தருமரை ஒரு சிறு அளவுக்கு கூட குலைக்கவில்லை அப்படின்னா யார் மேல் குற்றம் அப்படின்ற மாதிரி திரௌபதி ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. தருமர் இங்க திரும்ப அந்த கருத்தை பதிவு பண்ணுவாரு. என்னன்னா, நீ என்னை அலங்கரிக்கக்கூடிய மலர் மட்டும் அல்ல, நீ அஸ்தினாபுரத்தையே அலங்கரிக்க பிறந்த வெற்றி மலர், உன்னை நான் எப்படி என்னுடையவளாக மட்டுமே ஆக்கி கொள்ள முடியும், அது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை நாட்களிலும் திரௌபதியுடன் அவர் தர்ம விசாரணைகளை பத்தி பேசிட்டே இருப்பாரு. திரௌபதியோட அறிவு, அவளுடைய பிறப்பு ஒவ்வொன்றும் அவரை பிரமிக்க வச்சுட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொரு முறை திரௌபதியை சந்திக்க வரும்போதும் ஒரு புது விஷயங்களோட பேசக்கூடிய, அறிவு சார்ந்த விஷயங்களை விவாதிக்கக்கூடிய ஒரு நபராக தருமர் இங்கு அறியப்படுகிறார். அடுத்ததா பீமரை பொறுத்த வரைக்கும் திரௌபதி இப்படி சொல்றாங்க, பீமன் ஒரு முரட்டு குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. உணவின் மீது அலாதியான விருப்பமுடைய அந்த பீமன் எப்பவுமே அவனுக்கு விதவிதமான உணவுகள் மிக அதிக அளவில் தேவைப்படும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அநேக நேரங்களில் திரௌபதியால் பீமனை சமாளிக்கவே முடியாது, சமாளிக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். எப்பவுமே திரௌபதியினுடைய சேவை பீமனுக்கு தேவையாகவே இருக்கு. எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, எதையாவது ஒன்று சொல்லி அவளை தன்னுடனே இருக்க வைத்துக் கொள்ளும் ஒரு குழந்தையின் ஒரு நிலையை தான் பீமன் கிட்ட திரௌபதி பார்த்திருப்பா. அநேக நேரங்களில் அவளால் சமாளிக்கவே முடியாத பொழுதுகளில் அவளே விருப்பப்பட்டு இடும்பியுடன் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்ச நாட்கள் கூட உண்டு. அந்த மாதிரி நாட்களை திரௌபதி வேதனையோட கசப்போட நினைச்சு பார்த்துட்டு இப்படி சொல்றாங்க, இரவு நேரத்துல அளவுக்கு அதிகமாக அவன் உணவு உண்டு அப்படியே மயங்கிடுறான், தூங்கிடுறான். இப்படி இருக்கும்போது திரௌபதி சொல்றாங்க, நீங்க ஏன் இவ்வளோ சாப்பிட்றீங்க, கொஞ்சம் குறைச்சி சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டா கூட அவனுக்கு அதிகமான கோபம் அந்த நேரத்திலையும் இடும்பியெல்லாம் என்னை இப்படி சொல்றதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இடும்பியோட புகழை பாடுவதற்கு தான் அவனுக்கு நேரம் சரியாக இருக்கும். அதனால அவனிடமும் அப்படி ஒரு பெரிய விதத்தில் அன்பையோ இல்ல காதலையோ அவளால எதிர்பார்க்க முடியல. இன்னும் சொல்ல போனா பீமன் மேல ஒரு தனிப்பட்ட நட்பு இருந்துச்சுன்னு வேணா சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த சூதாட்டத்துல தருமர் எல்லாரையும் இழந்து கடைசியில பாஞ்சாலியையும் வைத்து சூதில் இழந்தவுடன் துரியோதனன் தனது அவைக்கு ஒற்றை ஆடையில் இருக்கக்கூடிய பாஞ்சாலியை அழைத்து துச்சாதனன் அந்த ஒற்றை ஆடையையும் உருவ முனைந்த பொழுது இந்த சகோதரர்கள் அனைவரும் அமைதியாக இருக்க ஒரே ஒருவன் மட்டும்தான் எதிர்த்து குரல் கொடுத்தான், அவன் தான் பீமன். இன்னும் சொல்ல போனா குருச்சேத்திர போர் என்பதே பாஞ்சாலியின் சபதத்தையும் அதை நிறைவேற்றுவேன் என்று பீமன் அளித்த சபதத்தையும் அடிப்படையாக கொண்டதுதான்.
அதனால பீமன் மேல அந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் பீமன் தனக்கு ஆதரவாக பேசிய ஒரே ஆண்மகன்னா பீமன் தான். அதையும் யுதிஷ்டிரர் தருமர் அடக்கினார். எப்படி அடக்கினார் அப்படின்னா, அடிமை என்பவனுக்கு தன் உடலின் மீதே உரிமை கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனது மனைவியின் உடலின் மீது அவனுக்கு எங்கிருந்து வந்தது உரிமை அப்படின்னு கேட்டு அடக்கினாரு. அதை கேட்டு அத்தனை சகோதரர்களும் அமைதியாக இருந்த போது அடங்கவே மறுத்த ஒரே ஆண்மகன் அப்படின்னு சொன்னா பீமன். அதனால பீமன் மேல எப்பவுமே பாஞ்சாலிக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு இருந்தது. அடுத்தது அர்ஜுனன். இதுலயே வச்சு ரொம்ப, அதாவது திரௌபதிக்கு முழுக்க முழுக்க உரித்தவன் யாரு அப்படின்னு சொன்னா அர்ஜுனன் மட்டும்தான். ஏன்னா அந்த வில்லை, கடினமான அந்த வில்லை வளைத்து அந்த போட்டியில் வென்று திரௌபதியை அடைந்தவன் அவன் மட்டும்தான். திரௌபதி பிறப்பே அற்றவள், அவள் நெருப்பில் இருந்து உதித்தவள். அவளுக்கு இருந்த முதல் உணர்வு எது அப்படின்னு பார்த்தோம்னா காதல் தான். அதுவும் யார் மீது அப்படின்னு சொன்னா அர்ஜுனன் மீது தான். எப்படி அப்படின்னா, அந்த வில்லை வளைத்து அர்ஜுனன் ஜெயிச்சிட்டான், இந்த போட்டியில அர்ஜுனன் வென்று விட்டான், உன்னை அடைய போகிறான் அப்படின்னு அவளுடைய தோழி சொன்னது அவ காதில் விழுந்த அந்த கணத்தில் அவள் அந்த காதல் உணர்வை முழுமையாக உணர்ந்தாள். அர்ஜுனனுடைய முகம் அவளுடைய மனதில் அப்படியே ஒட்டி விட்டது, பதிந்து விட்டது. அர்ஜுனனை பார்க்கவே இல்லை அதுக்கடுத்து அவ. ஆனா அவளுக்கு அப்படி அர்ஜுனன் மேல முழுக்க முழுக்க காதல் கொண்டாள். திரௌபதி எந்த அளவிற்கு அர்ஜுனனை நேசித்தாலோ அதை விட பல மடங்கு அதிகமாக திரௌபதியை நேசித்ததும் அர்ஜுனன் தான். ஆனால் அவள் ஐவருக்குமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்ட போது மிக மிக அதிக மனவேதனை அடைந்து, அதனால் அவளை அந்த கோபத்தை எல்லாம் திரௌபதி மேல காட்டினதும் அர்ஜுனன் தான். அளவுக்கு அதிகமாக நேசமும் செய்து அளவுக்கு அதிகமாக கோபமும் கொண்டவனாக அர்ஜுனன் அறியப்படுகிறான். இப்போ குந்தி தேவி மீது அர்ஜுனன் கோபப்பட்ட இடம் கூட ஒன்று உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாஞ்சாலியை வென்று அவன் கூட்டிக் கொண்டு வரும்போது, அம்மா ஒரு வெற்றிக்கணியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஆரவரித்து கொண்டே அவன் வரும்போது, குந்தி தேவி உள்ள வீட்டுக்குள்ள இருந்து என்ன அப்படின்றதையே பார்க்காமல், எதையுமே யோசிக்காமல், எதுவாக இருந்தாலும் வெற்றிக்கணியை ஐவரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு உள்ள இருந்தே சொல்லிடுறாங்க. வெளியில குந்தி தேவி வந்த உடனே அந்த பெண்ணை பார்த்து அப்படி அதிர்ந்து போயிடுறாங்க. ஐயோ, 5 பேர் பங்கிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டோமே, இது அந்த பெண்ணினுடைய பத்தினி தன்மைக்கு எவ்வளவு களங்கத்தை விளைவிக்கும் அப்படின்னு உணர்ந்து அவங்களே இந்த வார்த்தையை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ அர்ஜுனன் ரொம்ப கடுமையா கேட்கிறான். அம்மா, உலகத்திலேயே பொறுமைக்கு புகழ் யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா குந்தி தேவி தான். ஒரு பொறுமை அப்படின்ற விஷயத்த சொன்னாலே உங்களை தான் உதாரணமா சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்க என்ன அவசரத்துல இப்படி உள்ள இருந்தே இப்படி ஒரு பதில நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமா கோவப்பட்டது அர்ஜுனன் தான். அப்போ ஆனா எவ்வளவுதான் சொல்லியும், எத்தனை பேர் சொல்லியும் தருமர் அதை ஒற்றுக்கொள்ளவே இல்லை. அம்மா சொன்னா சொன்னதுதான், நாங்க அம்மாவினுடைய வழியின்படிதான், அம்மாவினுடைய ஆலோசனையின்படி, அவர் வார்த்தைகளின் படிதான் பாண்டவர்களாகிய ஐவரும் வழி நடத்தப்படுகிறோம். எந்த காரணத்தினாலும் எந்த சூழ்நிலையிலாலும் அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளவே மாட்டோம். திரௌபதி அக்னியில் உதித்தவள், மாசு என்பது அவளிடம் நெருங்கவே நெருங்காது. அவள் ஒரு பத்தினி தெய்வமாக, பத்தினி பெண்ணாக, ஐவருக்கும் மனைவியாக இருந்து அந்த பத்தினி தன்மையை நிரூபிப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் கிட்டத்தட்ட அதை ஒரு கட்டளை மாதிரியே இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டுறத மறைமுகமா என்னன்னா இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டளை மாதிரி திரௌபதிக்கு அப்பவே சொல்லிடுவாரு. அதனால திரௌபதியாலையும் வேறு யாராலையுமே எதுவும் எதிர்த்து பேச முடியாது. எத்தனை பேர் இருந்தாலும் அவளுடைய மனதிற்கு பிடித்தவன் அர்ஜுனன் மட்டும்தான். ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கூட அவகிட்ட இல்லை. இப்ப திரௌபதி சொல்லுவா, ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு குழந்தை மேல ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்கத்தானே செய்யும். ஒரு தாய்க்கே அனைத்து குழந்தைகளிடம், தன்னிடம் எத்தனை குழந்தை இருந்தாலும் அத்தனை குழந்தைகளிடம் சமமான அன்பு செலுத்த முடியாத சூழ்நிலையில் என்னால் எப்படி முடியும்? ஏனென்றால் நான் செலுத்தும் அன்பானது அவர்கள் என்னிடம் செலுத்தும் அன்பை பிரதிபலிப்பதாக தானே இருக்கும். அப்ப எல்லாரும் எப்படி ஒரே விதமா அன்பு செய்ய முடியும் அப்படின்னு எத்தனையோ நாள் திரௌபதி யோசிச்சிருக்கா. அப்ப அர்ஜுனன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, திரௌபதியுடன் தங்க வேண்டிய நாட்களில் எல்லாம் வேறு தேசங்களுக்கு போயிடுவான், வேறு விதமான பெண்களை மணந்து கொண்டு வருவான். அப்படியெல்லாம் வர்றத தனது படைபலத்தை பெருக்குவதற்காகத்தான் அப்படின்னு
பாண்டவர்கள், அர்ஜுனனின் சகோதரர்கள் அனைவரும் நினைக்கலாம், ஏன் அவனுடைய தாயார் குந்தி தேவி கூட நினைக்கலாம். ஆனால் திரௌபதிக்கு மட்டும்தான் தெரியும் அது தன்னை பழிவாங்குவதற்காக அவன் செய்யும் செயல் என்று. யாதவ குலத்தில் கண்ணனின் தங்கை சுபத்திரையை மணந்து கொண்டான். அநேக இரவுகளில் அந்த அரண்மனையில் சுபத்திரையுடன் அவன் கழிப்பான். திரௌபதியுடன் இருக்க வேண்டிய நாட்களில் எல்லாம் இங்கே திரௌபதி தனித்து இருப்பாள். அங்கே அவன் சுபத்திரையுடன் பேசி சிரிப்பது, மகிழ்வது எல்லாம் திரௌபதிக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். மௌனமாக அத்தனையும் கேட்டுக்கொண்டு அழுது கொண்டு பல நாட்கள் திரௌபதி கழித்திருக்கிறாள். அதே போல திரௌபதி மற்ற கணவர்களுடன் இருக்கும் நேரங்களில் எல்லாம் அர்ஜுனன் மௌனமாக எதையோ ஒரு தோல்ல ஒரு போர்க்கருவியோ எதையோ எடுத்துக்கிட்டு அப்படியே அரண்மனையை விட்டு வெளியே போவான். அந்த நேரங்களில் திரௌபதிக்கு அவனை பார்த்த உடனே தன்னோட ஆன்மாவையே யாரோ எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா இவளுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி எந்த கணவருடன் அவள் இருக்கிறாளோ அவரை பற்றி மட்டும்தான் நினைக்க வேண்டும் அப்படின்னு முதலே சொல்லப்பட்டது இல்லையா? அதனால அந்த நினைவுகள் கூட, அர்ஜுனனுடைய நினைவுகளை கூட தொடர முடியாத ஒரு துர்பாக்கியவதியாக திரௌபதி இருப்பதாக சொல்கிறார். அடுத்ததான் நகுலன். அஸ்வினி சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் நகுலன், சகாதேவன் இருவரும் மிகவும் அமைதியானவர்கள். இவர்களுக்கு பாஞ்சாலியிடம் எந்த விதமான ஒரு பற்றோ பாசமோ இருக்கிற மாதிரியே தெரியாது. நகுலனை எடுத்துக்கிட்டா நகுலனுக்கு அரண்மனையில் அஸ்தினாபுரத்தில் உள்ள குதிரைகள் என்றால் அவ்வளவு பிரியம். குதிரைப்படைக்கு தலைவனும் அவனே. அந்த குதிரைகளுடைய மொழி நகுலனுக்கு அவ்வளோ நல்லா தெரியும். ஆனால் திரௌபதி கேட்பா, குதிரைகளுடன் கூட பேச முடிந்த நகுலனால் என்னுடைய உணர்வுகளை ஒரு நாள் கூட புரிந்து கொள்ள முடிந்ததே கிடையாது. அந்த குதிரைகள் அனைத்தும் நகுலனை பார்த்து விட்டால் அப்படி ஆரவாரம் செய்யும், அன்பை பொழியும். ஆனா இப்போ நகுலன் குதிரைகளுடைய நடு முதுகில் நல்ல அழுத்தமா தடவி கொடுத்தா தான் ஒரு பயணத்திற்கு தயாராக வேண்டும் என்பது அந்த குதிரைக்கு தெரியும். அதே நகுலன் குதிரையினுடைய நெற்றியில் தடவி கொடுத்து சாந்தப்படுத்தும் போது தனக்கு தனது எஜமானர் ஓய்வு கொடுத்து விட்டார் அப்படின்ற விஷயமும் அந்த குதிரைக்கு தெரியும். அது அவருக்கு நன்றி சொல்லும் அப்படின்லாம் சொல்லிட்டு திரௌபதி இப்படி சொல்றா, இந்த குதிரைகளில் ஒன்றாக நான் பிறந்திருந்தால் கூட நான் நகுலனால் நேசிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றான். அடுத்ததா சகாதேவன் வானியலில் நிபுணன். அப்ப வானியல் சாஸ்திரங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஏன் குருச்சேத்திர போர் நடக்க போறதுன்னு தெரியும். அதுல யார் வெற்றி பெறுவா, தோல்வி அடைவா, எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட போகிறது எல்லாமே தெரிந்தவன் தான் சகாதேவன். ஆனாலும் நித்திய கடமைகளில் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றதுலயும் அவனுடைய அந்த ஜோதிட அறிவு ஒவ்வொருத்தருக்கும் பயன் தருவதாகவே இருந்தது. எப்பவுமே நிகழ்காலத்தை பற்றி அல்லாமல் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவு சகாதேவனுடையது. சகாதேவனை பத்தி சொல்றப்போ திரௌபதி சொல்லியிருப்பா, நான் ஒரு வானியல் சாத்திர நூலாக பிறந்திருந்தால் கூட சகாதேவனால் புரட்டப்பட்டிருப்பேன் பலமுறை. அப்படி இல்லாததுனால் அவனுடைய அன்பு எனக்கு ஒரு நாள் கூட கிடைத்ததில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையா சொல்லியிருப்பாங்க. ஆக அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, 5 கணவர்களுடன் வாழ்ந்தாலும் ஒரு கணவரிடம் கூட தனிப்பட்ட பிரியமோ ஒரு முழுமையான அன்போ அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைச்சதே இல்லை அப்படின்ற அந்த வருத்தத்தை திரௌபதி அழகா பதிவு பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக கர்ணன் திரௌபதியை எந்த அளவிற்கு ஒரு உதாசீனப்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதிக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஆழமா யோசிச்சு பார்த்தா கர்ணனுக்கும் தனக்கும் அப்படி ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்னு திரௌபதி நினைப்பா. இந்த கதையில தாங்கள் ஒரு பொருட்கள் மாதிரி ஒரு நடத்தப்பட்ட விதத்துல கர்ணனுக்கும் தனக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருந்தது அப்படின்னே திரௌபதி நினைப்பா. கர்ணன் தன்னை உதாசீனப்படுத்துவது, தன்னை ஒரு மாதிரி இகழ்வா பாக்குறது, இது எல்லாமே பிற்காலத்துல தனக்கு ஏற்படப்படக்கூடிய ஒரு விஷயத்த அவன் முன்கூட்டியே சொல்ல போறதா தான் திரௌபதிக்கு தோணும். இன்னுமே சொல்ல போனா பாண்டவர்களுடைய மூத்தவன் அவன், குந்தி தேவியினுடைய மூத்த மைந்தன் அவன் அப்படின்ற உண்மை தெரிய வரும்போது திரௌபதிக்கு அவன் மீது ஒரு அளவற்ற பிரியம் கூட ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த உலகில் ஒரு கணவனுடன் வாழும் பெண்களுக்கு கூட ஒரு தனிப்பட்ட அன்பின் முழுமை, அந்த எல்லா தேவைகளும் நிறைவேறிய திருப்தி, இது எல்லாமே கிடைக்கும் தானே. ஆனா திரௌபதிக்கு அது கடைசி வரைக்கும் கிடைக்கல. திரௌபதியினுடைய இதயத்தில் அது கடைசி வரை கனன்று கொண்டே இருந்தது அந்த நெருப்பு அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. மிகவும் அழகான சிறுகதை. வாய்ப்பு இருந்தால் வாசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான படைப்புடன் சந்திக்கலாம். நன்றி.